அரசியல் களத்துல புதுசா ஒரு காக்கா கூட்டம் வந்திருக்கு. அந்த காக்கா கூட்டத்துக்கு ஒரு தலைவன், அந்த தலைவனும் அந்த தொண்டர்களும் சேர்ந்து இப்ப அடிக்கடி பேசக்கூடிய விஷயம் என்னன்னாக்கா, அதிமுக களத்திலேயே இல்லையா, காணாம போயிடுச்சா. இத கேட்கும் போது நமக்கு சிரிப்பா வருது. யாரா நீங்களாம் அப்படின்னு கேட்க தோணுது. ஒரு சின்ன விஷயத்த சொல்றேன், கேட்டுக்குங்க. இந்திய அரசியல் வரலாற்றுல ஒரு கட்சி 2 துண்டா உடைஞ்சு போய் சின்னம் முடக்கப்பட்டு மீண்டு எழுந்து வந்து திரும்பவும் அந்த கட்சி 4 முறை ஆட்சியை பிடிச்ச வரலாறுங்கிறது அதிமுகவுக்கு மட்டுமே சொந்தம். கிட்டத்தட்ட மீண்டு எழுந்து வந்து 20 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சிருக்கு. அப்படிப்பட்ட அதிமுக எப்பொழுதுமே அரசியல் களத்துல பீனிக்ஸ் பறவை தான். ஆக அந்த பீனிக்ஸ் பறவைய அவ்வளவு சீக்கிரம் யாராலையும் வீழ்த்திடவே முடியாதுங்கிறது அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த அம்மா இல்ல, அது எம்ஜிஆர் காலத்து அதிமுக, அந்த கதையே கிடையாது. எம்ஜிஆருக்கும் மூலம் வந்து தொண்டர்கள் தான், அந்த அம்மாவுக்கும் மூலம் தொண்டர்கள் தான். அந்த அம்மா வந்துட்டு தலைமை பொறுப்பு ஏற்கும் பொழுது எல்லாரும் இப்படித்தான் பேசினாங்க. அப்படியாகத்தான் இன்னைக்கு எடப்பாடி அவர்களையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆக அதிமுக தலைவர்களை நம்பி கிடையாது, தொண்டர்களை நம்பி இருக்கு. உங்களை மாதிரி தனிநபர் கட்சி கிடையாது நாங்க அப்படிங்கறத அதிமுக தொண்டர்கள் வைக்கக்கூடிய ஒரே முதன்மையான விடயமா இருக்கு. அதிமுக தோக்கடிக்கிறது எவ்வளவு கஷ்டங்கிறத இதுவரைக்கும் களத்தில் அதிமுக சந்திச்சிருக்கக்கூடிய திமுக காரங்க கிட்ட போயிட்டு கேட்டு தெரிஞ்சுக்குங்க அப்படிங்கறத தான் அதிமுக தொண்டர்கள் திரும்ப திரும்ப சொல்றாங்க. 11 வாட்டி அதிமுகவும் திமுகவும் சண்டை போட்டிருக்கு. அதுல 7 வாட்டி அதிமுக ஜெயிச்சிருக்கு. 3 முறை திமுகவை எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழக்க வச்சிருக்குனாக்கா, அப்படி பலம் பொருந்திய அதிமுகவை நீங்க வந்துட்டு களத்துல இல்ல, அவங்க காணாம போயிட்டாங்கன்னு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அந்த அம்மையார் இல்லாத பொழுதுதான் 66 சீட் ஜெயிச்சு ஆட்சி அதிகாரத்தில் இருந்த ஒரு கட்சி தேர்தலை சந்திச்சு இவ்வளவு பெரிய எதிர்க்கட்சியா அமர்ந்ததுங்கிறது முதல் முறை எடப்பாடி அவர்கள் தலைமையில தான் அப்படிங்கிறது தமிழக அரசியல் வரலாறு. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் வெற்றியோ தோல்வியோ, நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை மக்களுக்கு அப்படின்னாக்கா அதிமுக காரன் தான் வந்து நிக்க போறான். இந்த காக்கா கூட்டம் என்ன பண்ணும் தெரியுமா, காணாம போயிடும். எலெக்ஷன் முடிஞ்ச உடனே, இந்த சீசன் முடிஞ்ச உடனே இந்த காக்கா கூட்டம் வேடந்தாங்கல்ல இருந்து பறந்து போகுது தெரியுமா, பறவைகள்லாம் அந்த மாதிரி காணாமல் ஓடி போயிடும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. தாவேக்கெல்லாம் அதிமுகவுக்கு ஒரு மேட்டரே கிடையாது. தம்பி நீங்க வர வேண்டிய தூரம் ரொம்ப இருக்கு அப்படிங்கிறது தான் அதிமுக தொண்டர்கள் இப்ப சொல்லக்கூடிய விடயமா இருக்கு. அதை உங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு ஆசைப்பட்டேன், அதனால சொல்லிட்டேன். டாடா பை பை.